வணக்கம். நான் உங்கள் இதய மருத்துவர் டாக்டர் விஜய் சார். நீங்க எப்பயும் போல வாக்கிங் போறீங்க, இல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு எப்பயும் வாங்குறதை விட கொஞ்சம் அதிகமா மூச்சு வாங்குது, இல்ல கொஞ்சம் அதிகமா வேர்க்குது, இல்ல ரொம்ப டயர்டா தெரியுது. ஆனா அதை கண்டுக்காம விட்டுட்டு அப்படியே வேலைக்கு போயிடுறீங்க. அடுத்த நாளும் வேலைக்கு போறப்ப இல்ல வாக்கிங் போறப்ப இதே மாதிரி இருக்குது. அப்பயும் கண்டுக்காம விட்டுருவீங்க. அதுக்கு அடுத்த நாள் இப்படி வருது. நீங்க உங்க டாக்டரை போய் பரிசோதிச்சு பாக்குறீங்க. அவர் சில டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு அட்டாக் 3 நாள் ஆச்சுன்னு சொல்லி அதுதாங்க சைலண்ட் அட்டாக்கு. சட்ட நோயாளிகளுக்கு காலில் நரம்பெல்லாம் வேலை செய்யாம சின்ன கல் முள்ளு குத்துனா கூட தெரியாது இல்லையா? அதே மாதிரி இதயத்துல இருக்க நரம்பு சரியா வேலை செய்யணும்னா நெஞ்சுவலி வந்தா கூட நமக்கு தெரியாது. இதே மாதிரி இன்னொரு குரூப் 50-60 வயசுக்கு மேல உள்ள பெண்கள் நெஞ்சு வலிச்சா கூட நான் அதிகமா வேலை பார்த்ததுனால கை கால் வலிக்கிற மாதிரி தான் அதுவும் வலிக்கணும்னு நினைச்சிட்டு அதையும் கண்டுக்காம விட்டுருவாங்க. ஒரு மயக்கம் போடுற ஸ்டேஜுக்கு வரும்போது ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு வருவாங்க. 3வது ஒரு குரூப்புக்கு சைலண்ட் அட்டாக் வருங்க. அதுதாங்க நம்ம குடிமகன்கள். அந்த அளவுக்கு போதை இருக்கும்போது நெஞ்சுவலி வரதே தெரியாது. அதனாலதான் நமக்கு சின்னதா ஏதாவது ஒரு அறிகுறி வித்தியாசமா தெரிஞ்சா கூட உடனே உங்க டாக்டரை போய் பரிசோதிச்சுக்கோங்க. நன்றி.